ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கூலி படத்துடைய ஆடியோ லான்ச்ல இந்த கூலி படத்துடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்டேஜ் ஏறின உடனே இந்த ஸ்டேஜ்ல நான் வந்துட்டு ரொம்ப நேரம் பேச விரும்பல. ஏன்னா எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இதுல எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி பேசி முடிக்க முடியுமோ அதுக்குள்ள நான் முடிச்சறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாத்த பத்தியுமே பேசினாரு. உதாரணத்துக்கு சௌபின் ஷாஹிர் அவர்கள், அவருக்கு வந்துட்டு எனக்கு அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை போயிட்டு நான் இந்த கதை சொல்லி அவரை நான் ஓகே பண்ணி அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்களை இந்த கூலி படத்துடைய கால் ஷீட்டுக்காகவே வந்துட்டு வேணான்னு ஒதுக்கிட்டு இந்த கூலி படத்தில் நடிச்சாரு. இன்னும் சொல்ல போனா அவர் வந்துட்டு அவரோட படத்துடைய ப்ரொமோஷன்லாம் கூட விட்டுட்டு வந்து இந்த படத்துடைய பேட்ச் ஒர்க்ல நடிச்சு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டிவான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாம ஸ்ருதிஹாசன் அவர்களா இருக்கட்டும், சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், நாகார்ஜுனா அவர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு இந்த ரோலை வந்துட்டு நான் கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறதே வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். ஏன்னா இது முழுக்க ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு விஷயம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாகார்ஜுனா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ரோல் எடுத்து பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஆமீர் கான் அவர்களை நான் டைரக்ட் பண்றதுக்கே வந்துட்டு ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா ஆமீர் கான் அவர்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திருக்கேன். ஸோ அவரை நான் டைரக்ட் பண்ணதே நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ரொம்ப குட்டியான நாட்கள், ரொம்ப கொஞ்ச நாட்களா இருந்தாலும் அவரை நான் டைரக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. இதற்கடுத்து இந்த படம் முக்கியமா டேக் ஆஃப் ஆக காரணம், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க முக்கிய காரணம் யாரு அப்படின்னா அனிருத் அவர்கள். அனிருத் அவர்கள் என் லைஃப்ல ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன். இந்த கூலி படம் எனக்கு நடக்க காரணமா இருந்தவரும் அவர் தான். அவருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா அனிருத் அவர்களை பத்தி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அடுத்ததா ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஏன் அப்படின்னா இந்த கூலி படம் ஒரு படம் மட்டும் இல்ல சார், இந்த கூலி படம் எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு பயணம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். சோ ரஜினிகாந்த் அவர்கள்ட்டே டைரக்டா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா ஸ்டேஜ்ல இருந்துட்டு, சார் இந்த 2 வருஷம் என் வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான வருடம். இதற்கப்புறம் என் வாழ்க்கையில என்கிட்ட ஏதாவது சில விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது நான் ரொம்ப ஒரு பொறுமையா இருக்கனாவோ இல்ல ரொம்ப சிந்திச்சு செயல்படுறேன் அப்படின்னா அதற்கு முழு காரணமும் நீங்க தான். ஏன்னா உங்ககிட்ட இருந்து இந்த 2 வருஷத்துல நான் கத்துக்கிட்டதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கூலி படம் ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, உங்களுக்கு அதாவது 50 வருடங்களுக்கு முன்னாடி உங்களுடைய முதல் படம் இதே ஆகஸ்ட் மாசம் தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இத்தனை வருஷங்கள் கழிச்சு நம்மளுடைய இந்த கூலி படமும் இதே ஆகஸ்ட் மாசத்துல ரிலீஸ் ஆகுது. இது நான் ஒரு கோஇன்சிடென்டலா மட்டும் பார்க்கல, ரொம்ப பிளஸ்டா நான் ஃபீல் பண்றேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்குமே தேங்க் பண்ணி அவரோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டாரு. இதை தொடர்ந்து ஆங்கர் சிவா அவர்கள்ட்ட கேள்வி கேட்டாரு. ரஜினிகாந்த் அவர்களுடைய இவ்வளோ நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, என்னென்ன விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டீங்க, அந்த பிடிஎஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்னார். சார் நீங்க இப்போ ஒரு பேட்ச், இந்த கூலி படத்துல நீங்க ஒரு பேட்ச் போட்டிருக்கீங்களா சார், அந்த பேட்ச் நம்பர் அது வந்துட்டு எங்க அப்பாவுடைய ஒரிஜினல் பேட்ச் நம்பர் சார். அந்த பேட்ச் நம்பர் தான் இந்த படத்துல உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படியா, என்னென்ன அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டிருக்காரு. எங்க அப்பா ஒரு பஸ் கண்டக்டர் சார் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஷேர் பண்ண உடனே ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் இது இவ்வளவு நாளா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிருக்காரு. இல்ல சார், இந்த மொமெண்ட் எப்பயாவது ஒரு நாள் நடக்கும், நானா வந்து சொல்லக்கூடாது, நீங்களா ஒரு நாள் அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ அந்த ஒரு மொமெண்ட் தான் வந்துட்டு உங்களுக்குமே ஞாபகம் இருக்கும், எனக்கும் ரொம்ப மெமரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் சொல்லவே இல்லை, இப்ப நீங்க கேட்டீங்க அதனால நான் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப எமோஷனல் ஆகி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு பார்க்கும்போது எங்க அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமா எமோஷனலா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதே சமயத்துல ரஜினிகாந்த் அவர்களுமே ரொம்ப எமோஷனலா லோகேஷ் கனகராஜ் அவர்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாரு. இதை தொடர்ந்து வழக்கமா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு ஆடியோ லான்ச்ல ஸ்டேஜ்ல பேசினார் அப்படின்னா தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஸ்டேஜ் மேல ஏத்தி அழகு பார்ப்பாரு. அதை தொடர்ந்து இப்பவுமே, அதாவது எல்லா படத்துக்குமே அதை பண்ணார் இல்லையா, அதே மாதிரி இந்த படத்துக்குமே இந்த ஒரு பிரஸ்டீஜியஸான ஸ்டேஜ்ல அந்த டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே சார் வித் யுவர் பெர்மிஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு எல்லாத்தையுமே ஸ்டேஜ்ல ஏத்தி அழகு பார்த்தாரு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.